உங்க எல்லாத்தையும் வர வச்சிருக்கேன் தெரியுமா? எப்ப என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறிடுச்சோ அப்ப இருந்தே அந்த வயக்காடு வரப்பு மொத்தத்துக்கு நான் தான் இன்சார்ஜ். இனிமே நான் வச்சதுதான் சட்டம். நான் உட்காருங்கன்னா நீங்க எந்திரிக்கணும், நான் எந்திரிங்கன்னா நீங்க உட்காருங்க. இல்ல அப்படியே எல்லாரும் 1 மணி நேரம் வெயில் இல்லைங்கடா. உங்களை நிக்கத்தான சொன்னேன். யாரா உட்கார சொன்னது? உட்காருன்னா எந்திரி, எந்திரின்னா உட்காருன்னு நீங்க தானே சொன்னீங்க. நான் தான் சொன்னேன். பின்ன ரஷ்யாக்காரன் அவன் சொல்லுவான் எனக்கு இப்படி திண்ணையில உட்கார நிலைமை வரும்னு தெரிஞ்சிருந்தா என் வீட்டை வித்திருக்க மாட்டேன்டா. என் திண்ணையிலேயே கௌரவமா உட்கார்ந்துருப்பேன். அண்ணே யாராருக்கு என்ன தாண்டவராயா 2 மணி நேரம் திண்ணையில உட்கார்ந்துருக்கிற? அது ஒண்ணு இல்ல போனார. இதுக்கு முன்னால மச்சான் சொத்து எப்படியோ போட்டு விட்டுட்டேன். ஆனா இப்ப நம்ம பொண்ணை கொடுத்தாச்சே, பாதுகாக்காம இருக்க முடியுமா? அதான் நைட் அண்ட் டே வெளியில உட்கார்ந்து காவ காக்குறேன். இல்ல ஊர்ல வேற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டாங்க. என்ன பேசிட்டாங்க? உங்க மாப்பிள்ள உங்க கழுத்து பிடிச்சு வெளியே சொல்லிட்டாராம. உள்ள வந்தா கைய கால வெட்டி வேற சொன்னாராம. அதான் தெரிஞ்சிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன்டா வந்து உயிர் எடுக்கிறீங்க? போங்கடா. ஏண்டி வரவும் போறவன் எல்லாம் என்ன துக்க விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாண்டி. எப்படியாவது ஒரு தம்பி கிட்ட சொல்லி என்ன கொஞ்சம் உள்ள சேர்த்துக்கு சொல்லு. இத்தனை நாளா உங்ககிட்ட பட்ட கஷ்டம் போதும். இனிமே என் பொண்ணு வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். உங்களுக்காக என் தம்பியை பகச்சுக்க நான் தயாரா இல்ல. ஏற்கனவே மாமனார் பதவி போச்சு, இப்ப புருஷன் பதவி போச்சா? என்ன இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? சாஞ்சு உட்கார்றதுக்கு தூணு வசதியா இருக்குன்னுதான். போடா, என் பொண்ணு கோயிலுக்கு வந்திருக்குது, அதுகிட்டயாவது என் நிலைமையை சொல்லி அழலாமேன்னு தான். பாவம், உங்க நிலைமை நினைச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணே உங்க பொண்ணு வருதுண்ணே. அம்மா அம்மா, நான் பிச்சைக்காரன் இல்லம்மா, உங்க அப்பம்மா. அப்பா நீங்களா? ஆமாம்மா, நான் தான் வீட்டுல யாருகிட்டையும் பேசக்கூடாதுன்னு மாப்பிள்ள 144 போட்டிருக்காரு. அதனாலதான் நீ குறுக்க மறுக்க வரும்போது உங்ககிட்ட என் குறைய சொல்லாமேன்னு தான். தம்படிக்கு போடுவார் அவன் தரைகார பையன். அவன் கொத்து சாவியை கையில வச்சுட்டு மந்திரி மாதிரி உலாத்துறான். உன்னை பெத்த அப்பன்னா தேர்த்து நில பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்து இருக்கேன். அதை பார்த்து உன் மனசு துடைக்கிறியா கண்ணு? ஏம்மா, நீயும் மாப்பிளையும் அப்படி இப்படி சந்தோஷமா இருக்கும் போது எங்க அப்பா சூதுவாத அறியாதவரு, கள்ளங்கபடம் இல்லாதவரு, பச்சை புள்ள மாதிரி அவரை மன்னிச்சு கொத்து சாவி அவர் கையில கொடுத்துருங்கன்னு நீ சொல்லலாம் இல்ல கண்ணு? அப்பா, நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா நான் சொல்லலாம். நாங்க இப்ப தனித்தனியா தானே இருக்கோம். தனித்தனியா இருக்கிறீங்களா? சத்தம் போடாதீங்க, ஊருக்கே கேட்கணுமா? தனித்தனியா இருக்கிறாங்களா? இதுக்கா நான் என் பொண்ணை கொடுத்தேன்? இதெல்லாம் அந்த காப்பாடு வேலை. அவன் தான் பிளான் பண்ணி உங்க 2 பேரையும் பிரிச்சுட்டாமா. மா, இந்த விஷயத்துல நீ கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இல்லன்னா என்ன திண்ணைக்கு அனுப்புற மாதிரியே ஒன்னை திண்ணைக்கு அனுப்பிச்சுவாமா. அதுக்கு நான் என்னப்பா செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? ஒரு கிளப்பாடு அவனே மாப்பிளைய மயக்கி கையில வச்சிருக்கும் போது நீ யார்? 16 வயது பருவ மங்கை, டீனேஜ். நீ நினைச்சா மாப்பிளைய பம்பர மாதிரி கையிலேயே சுத்த வைக்கலாமா? யோசிக்காதம்மா, நம்ம குடும்ப எதிர்காலமே உன் கையில தான் இருக்கு. போமா, போய் உன் பவரை யூஸ் பண்ணுமா. நல்லா யூஸ் பண்ண. என்னென்ன வரல? ஒண்ணு இல்லடா, நேத்து மப்பில கீழே விழுந்துட்டேன், புண்ணாகி போச்சு. தாண்டவராயா, என்னப்பா அது கையில? புண்ணுடா. புண்ணா? இவ்வளவு பெருசா இருக்குது. ஏற்கனவே எங்க ஊர்ல ஒருத்தன் இப்படித்தான் புண்ணு புண்ணுன்னு அப்படியே விட்டுட்டான். அப்புறம் விரலெல்லாம் அழுவி குஷ்டம் வந்துடுச்சு. இதை இப்படியே விட்ட கூடாது. நானே மாப்பிள்ள கிட்ட சொல்லி ஒரு நல்ல டாக்டரா பார்த்து ஏற்பாடு பண்றேன். இவன் ஏதோ சதி திட்டம் தீட்டுறான்டா. ஏற்கனவே என் மாப்பிள்ள கிட்ட இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி என்ன திண்ணையில உட்கார வச்சுட்டான். இப்ப குஷ்டம்னு சொல்லி ஊரை விட்டு துரத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டான்டா. எனக்கு கூட அப்படித்தாங்க தெரியும். அப்பா, அப்பா. என்னம்மா? உங்களை இல்ல அவரை. அப்பா. என்னம்மா? டிபன் சாப்பிடாம போறீங்களப்பா? வயல்ல கொஞ்சம் வேலை இருக்குமா, வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரிப்பா. ஏற்கனவே மாமனார் புருஷன் பதவி போச்சு, இப்ப அப்பா பதவி போச்சா? என்னென்ன தச்சுக்கிட்டு இருக்கீங்க? என் நிலைமை அப்படி ஆகி போச்சுப்பா. இருந்தது ஒரு சொக்கா, அது ஓட்டை ஆகி போச்சு. அதுதான் ஒட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, இந்தாங்கய்யா.
என்னடி இது? பழையது. ஏண்டி காலையில இட்லி தோசை எல்லாம் சொங்கி சொங்கி சுட்டது என் காதுல விழுந்தது. எல்லாத்தையும் உள்ள வச்சு நீங்க தின்னு விட்டு எனக்கு பழையது கொண்டு போடுறீங்க. நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரனா? எடுத்துட்டு போடு. விட்டா எதுவும் கிடைக்காதுண்ணே. ஆமாப்பா. என்ன நான் தான் பிச்சைக்காரன், திண்ணையில உட்காந்து சாப்பிடுறேன். நீங்க இந்த வீட்டு மாமனார் தானே, உள்ள உட்காந்து சாப்பிடலாம்ல. எனக்கு தான் 140 போட்டாங்கடாப்பா. நான் தான் உள்ள போக கூடாது. உங்க மாப்பிள்ள பக்கத்து ஊருக்கு தானே போயிருக்காரு, உள்ள போய் சாப்பிடுங்க. அப்படியே சொல்றேன். ஐயோ மாப்பிள்ள வந்துட்டாரு. ஏய் மாப்பிள்ள வந்துட்டாரு. கோன காலையில எந்திரிச்சு எண்ணெய் போட்டு பைக் நல்லா தொடச்சு வைக்கணும். இல்ல திண்ணையை விட்டு துரத்தி விடுவோம் சொல்லிட்டேன். டேய் தரகாரனுக்கு வந்த வாழ்வு பாத்தியாடா? உன்னையவே மிரட்டிட்டு போறான்டா. என்ன மிரட்டுற அளவுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? என்ன மிரட்டுறாப்ல யாரே உங்களை மிரட்டிட்டு போறாருன்னு. என்னை வா பின்ன யாரு? ஒழுங்கா பைக்க தொடச்சு திண்ணைய காப்பாத்திக்கங்க. இங்க பாருங்க, தரவக்காரன் காவடி எடுத்தான் அப்புறம் நீங்க ஊர்ல தலை கட்ட முடியாது. என்னப்பா? களத்து மேட்ல நெல்லரிச்சு போட்டிருக்கேன். நான் காவலுக்கு போய் படுத்துக்கிறேன். மாப்பிள்ள வந்தா சொல்லிடு. சரிப்பா. இந்தா இத புடி. எதுக்குண்ணே? இன்னைக்கு உனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இப்பவே போய் இந்த தாரதப்பட்டு அடிக்கிறவன், தங்கு பிடிக்கிறவன், பாட கட்டுறவன் இவங்க எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துரு. நாளைக்கு காலையில கோழி கூவும் போது அவங்க எல்லாம் பட்டுன்னு நம்ம வீட்டுக்கு முன்னால வந்து நிக்கணும். யாரா செத்துட்டாங்களாண்ணே? தரவுகாரன் காவலுக்கு போறான். இன்னையோட அவன் கதையை முடிச்சிடுறேன். ஐயோ அண்ணே, கொலையா? பாவம்ண்ணே. பாவம் பார்த்தா அவன் என் கதையை முடிச்சிருவான்டா. முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே, உடல் பற்றிய பிணி யாருமே. டேய் பாத்துரா, பாம்பு கிம்பு இருக்க போகுது. நான் இருக்க பயப்படாம வாங்கண்ணே. நீ பெரிய இவனா? பாத்து. ஏண்ணே அந்த தரவக்காரனை எப்படி கொல்ல போறீங்க? கழுத்து நெரிச்சு கொல்ல போறீங்களா இல்ல கத்தி எடுத்து சதக்கு சதக்குன்னு குத்த போறீங்களா? டேய் யார் அவன்? கத்தியில குத்துனா ஊரை கூட்டிட்டு வேண்டா. பொசுக்குன்னு உயிர் போற மாதிரி இருக்கணும். கல்ல தூக்கி தலையில போட்டு நச்சிருவோம். அப்ப இங்கே ஒரு நல்ல கல்லா பாப்பா. ஏன் அங்க கல்லு கிடைக்காதா? அவசரத்து கிடைக்காதுண்ணே. சரி தேடுறா. இந்த இருக்க கல்லு என்ன பொங்க வச்சிருப்பானு போட்டுருக்கு. இந்த இருக்குடா கல்லு. இந்த கல்லாம் போட்டா உயிர் போகாதுண்ணே. இதானே கரெக்ட். புடிங்கண்ணே. உட்காந்து மண்டி போடுறான். கோண என்னடா இந்த கணக்குது? தூக்க முடியலடா. காவடி தூக்குனா சும்மாவா? தூக்குங்க கொஞ்சம் இருடா. சரி விடுறா. அண்ணே பாத்து வாங்கண்ணே. அட எச்சு போறீங்க, கல் அடிக்காதடா. வாங்க. யாரா அவ? டாய் சொல்றா, வந்தன்னா தூக்கி போட்டு மீச்சிரும் அப்படியே. மாமா நான் தான். மாப்பிள நீங்களா? நான் யாரோ திட்டு பையன் நினைச்சிட்டேன். ஆமா நீங்க இங்க படுத்துருக்கீங்க? கன்சாமி வேற உடம்பு சரியில்லையா, மன்னாரு பொண்டாட்டிய கூட்டினார ஊருக்கு போயிட்டான். கழுத்து மேட்ல வேற நெல் இருக்குது இல்ல, அதான் நானே காவலுக்கு வந்துட்டேன். நான் பாத்துக்கிறேன், நீங்க வீட்டுக்கு போய் படுங்க. அட நீங்க ஒண்ணு ராசாத்தி தனியா இருக்க, வீட்டுக்கு போங்க. இல்ல மாமா, ஒரு 2-3 நாளைக்கு நான் இங்க படுத்துக்கிறேனே. அப்படியா சமாதானா? சரி நானே போறேன். சரி. முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே, உடல் பற்றிய பிணி யாருமே. அண்ணே வரப்பு ஒழுக்குது, கொஞ்சம் பார்த்து வாங்க. அண்ணே அண்ணே என்னது கல்லு மட்டும் கிடக்க அழகானா? ஐயோ அண்ணே, ஐயோ என்னாச்சு? அவனை கொல்றதுக்கு முன்னால நான் செத்துரும் போல் இருக்கேன். ஏம்மா கொஞ்சம் தூக்கி விடுறா. வந்துடுறேன். அண்ணே எந்திரிங்கண்ணே, எந்திரிங்கண்ணே.
கல்லாடா இது திருப்புறம் குன்றுடா. வாங்கண்ணே புடிங்க. அம்மா வாங்க. டேய் நல்லா அசந்து தூங்குறான், போட்டுட்டுமா? இருங்க, அவன் தூங்குறானா முடிச்சுக்கிட்டானான்னு ஒரு சின்ன கள்ள தூக்கி போட்டு பார்க்கட்டும். காரியத்தை கெடுத்துரும் போல் இருக்கு. டேய் என்று அது ரெண்டு பக்கம் மொக்க மொக்கையா இருக்கு, எதிரா தலை? இதான் தலை. டேய் சும்மாடா, அவன் மண்டை பெருசு, இதுதான் தலை. போட்டுட்டுமா? அதுல ஒண்ணு போடுங்க. போட்டுட்டா? போடுங்க. உள்ள ஒரு கை போடுங்க. ஐயோ வாயா. அண்ணே தாரத அப்படிலாம் ரெடி பண்ணிட்டேன். இந்த சங்குக்காரன் தான் தாரா பண்ணா, அவனை கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். எங்கடா சங்கு? நிறுத்துறா, இன்னும் தகவலே வரல, அதுக்குள்ள ஊங்குறிய. தகவலே வரலையா? இப்ப தானடா விடிஞ்சிருக்கு. இனிமே தானே வேலைக்காரங்க எல்லாம் பண்ணைக்கு போவாங்க. போன உடனே கட்டில கட்ட போவாங்க. கப்புன்னு ஒரு நாத்த அடிக்கு, போர்வை திறந்து பார்த்தா ஆள் க்ளோஸ்ன்னு தெரியும். அப்புறம் தானே ஐயோ லப்போன்னு அடிச்சுட்டு ஓடியாருவாங்க. இப்பதான் எல்லாரும் விஷயம் தெரிஞ்சு ஓடுறாங்க. இரு டேய் இருடா, என்னடா எல்லாம் தப தபான்னு ஓடுறீங்க? அட என்னங்க இங்க நின்னு நியாயம் பேசிட்டு இருக்கீங்க? உங்க மாப்பிள்ளை மேல கள்ளத்துக்கு போட்டாங்கன்னு ஊரே கதி நீங்க ஓடி போயிட்டு சரியா நாளியா? என்னது என் மாப்பிள்ளை மேலயா? ஊதாதா மாப்பிள்ளை யாருக்குமே தீங்கு நினைச்சது இல்லையம்மா. ஊருக்கெல்லாம் நல்லது பண்ற இவருக்கு போய் முருகன் இப்படி ஒரு சோதனையை பண்ணிட்டாலும்மா. இதே கால்ல போட்ட கல்ல தர மேல போட்டிருந்தா என் புள்ள நிலைமை என்ன ஆகிருக்கும்? மாப்பிள்ள மாமியார, என் மாப்பிளைக்கு என்ன மாமியார ஆச்சு? எவனோ ஒரு நாசமா போறவன் என் புள்ள கால்ல கல்ல தூக்கி போட்டுட்டான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சா தொடக்க கட்ட பிடிக்கும். அவனுக்கு வாந்தி பேதி வர, அவன் நாசமா போன, அவன் கையில கரும்புஷ்டம் வர. ஆத்தா, மாப்பிள்ளை மேல கள்ள தூக்கி போட்டவனை சும்மா விடக்கூடாது. கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ வரவழைக்கணும். போலீஸ் வந்து என்னங்க பிரயோஜனம்? போலீஸ் நாய வரவழைங்க. அதுதான் கள்ள போட்டவன் எந்த ஜில்லாவில இருந்தாலும் கம்பி பிடிக்கும். மாப்பிள்ளை மேல உதிரே வச்சிருந்தாருல, அவருக்கு இப்படி ஆயிட்டதுனால இவரால தாங்கிக்க முடியல. அட சும்மா இருயா, கூட இருந்த எனக்கே தலை சுத்துது. எல்லா காரியத்தையும் முன்னணி செஞ்சவராச்சே, அவருக்கு இருக்காதா? உங்களுக்கு என்னாச்சு மாப்பிள்ள? எனக்கு ஒண்ணு இல்ல. என் மாப்பிளைக்கு என்ன ஆச்சுமா? மாமியார, அண்ணே மாப்பிள்ள, அண்ணே இந்த இடம் ஒத்துக்கறல, வாங்க காத்தோட்டம் வெளியே போயிருவோம். மாப்பிள்ள புடிங்க நிலவு தெரியாம. மாப்பிள்ள